வெல்கம் பேக் டு மை சேனல். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அரிசி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கடுகுளுந்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீல் மேக்கர் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அப்போதான் மீல் மேக்கர் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அரிசி, அப்புறமா வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக சிக்கனா மட்டனா என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. வீட்டில் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மீல் மேக்கரை வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கரை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிக்கும் போது நம்மளுக்கு வந்து மீல் மேக்கர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொருட்கள், அது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால ரொம்ப கலராக இருக்கும். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு மீல் மேக்கர். இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி எடுத்து சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு விட்டுறணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து இப்போ வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாம் மீல் மேக்கரில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் மிக்சி கப்பை கொஞ்சம் கழுவிட்டு அதை கொஞ்சம் அந்த தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கிரேவி கொதிக்க முன்னாடி நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். கிளறி விட்டுட்டு சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 5 நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடு ரொம்ப வாசனையாக இருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து கிரேவியில் சேர்த்துடலாம். சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.